நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் இன்னும் கொடுக்கலங்கிறது ஊர் முழுக்க இல்லைங்க, இந்த உலகம் முழுக்க தெரியும் அப்படி தான் சொல்லியாகணும். இந்த நிலையில் கேஸ் வந்து இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஹியரிங் இருக்கும் அப்படின்னு வந்து நியூஸ் வந்து வந்துச்சு. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் என்ன நடந்துச்சு அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஆடியன்ஸ் ஆகிய அவங்களோட மைண்ட் செட் என்னால் இப்போ வந்து ரீட் பண்ண முடியுது. எப்படியோ சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க, சென்சார் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் வேறு ஏதாவது பண்ணுங்கள் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வந்து ஆடியன்ஸ் அவங்களோட மைண்ட் செட் வந்து என்னால் ரீட் பண்ண முடியுது. எஸ், யூ ஆர் கரெக்ட். சுப்ரீம் கோர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் எதுக்கு இங்கே சென்சார் சர்டிஃபிகேட்டு இந்த கேஸ் பற்றிலாம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வரீங்க, இதெல்லாம் ஹை கோர்ட்லேயே டீல் பண்ணிக்கோங்க, எதுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும்லாம் வரீங்க அப்படின்னு கேட்டு இந்த கேஸை வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா பண்ணிட்டாங்க அப்படி தான் சொல்லியாங்கணும். சீரியஸ்லி எனக்கு தெரிலங்க. ஜனவரி 9 ஹை கோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் போங்கடா சொன்னாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜனவரி 15 வந்தால் நீங்கள் எதுக்குடா சுப்ரீம் கோர்ட் வரீங்க, ஹை கோர்ட் போங்கடா சொல்கிறீங்க. என்னடா ப்ரொடியூசர்ஸ் வச்சு சும்மா பொழுது போகிறதுக்காண்டி இங்கே சென்னையிலேருந்து டெல்லியிலேருந்து சென்னை வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறீங்களாடா அப்படின்னு கேட்கணுன்னா தோணுது. ஏங்க, ஒரு மனுஷனுக்கு நீங்கள் நெருக்கடி கொடுக்கலாங்க, ஆனால் இவ்வளோ கொடுக்கலாமா கேட்டால் சத்தியமாக கொடுக்கக்கூடாதுங்க. ஒரு லாஸ்ட் படம் சொல்லிட்டாரு, அதை ரிலீஸ் பண்ணி தான் தொலையுங்களேடா, அதை ரிலீஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன தாண்டா ஆகும் அப்படின்னு வந்து ஃபேன்ஸோடைய மைண்ட் செட்லாம் இருக்குது அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஜனவரி 19 இல்லைனா 20 இந்த பிரச்சனையை ஹை கோர்ட்லேயே வச்சு டீல் பண்ணி முடிச்சிருங்கடா அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஜனவரி 9 ஹை கோர்ட்லேயே சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சென்சார் டீம் தான் வந்துட்டு நாங்கள் மேல்முறையீடு பண்ண போகிறோம், எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் போய் வந்து வாதாட போகிறோம், எங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படி இப்படின்னு பண்ணாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்னென்னா திரும்ப ஹை கோர்ட் வந்து வர சொல்கிறாங்க. ஸோ என்ன கேட்டால் விஜய் அவர்கள் வந்து இந்த படத்தை ஒரு ஜூன் ஜூலை அந்த டைமில் கூட ரிலீஸ் பண்ணலாங்க. பட் அந்த டைம் வந்து ரிலீஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குமா கேட்டால் கரெக்டாக இருக்காது. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து அவருடைய அரசியல் பயணத்துக்காண்டி தான் இந்த படமே வந்து எடுத்திருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் டிவிக்கு ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், ஸோ அந்த பேஸை மையப்படுத்தி தான் வந்து இந்த படமே எடுத்திருக்காரு. ஸோ எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய பொலிட்டிக்கல் லைஃப்க்கு யூஸ்லெஸ்ஸாக இருக்கலாமே தவிர, பட் அந்த படம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் வந்து அடையும். ஸோ அதனால் இந்த 2 to 3 months வந்து இந்த அவருடைய பொலிட்டிக்கல் கரியரை கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் சினிமா கரியரை பற்றி பார்க்கலாம் அப்படி தான் சொல்லியாங்கணும். பட் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்பவே வந்து மனசு கஷ்டமாக இருக்குங்க. போன வருஷமும் அவருடைய படம் வந்து வரல, சரி இந்த வருஷம் ஜனவரி 9 வரும்னு வெயிட்டிங்கில் இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் இன்னும் ஒரு 4 days to go 3 days to go அப்படின்னு வெயிட்டிங்கில் இந்த நமக்கு வந்து திடீர்னு இவ்வளோ பெரிய குண்டை போட்டாங்க அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ என்ன கேட்டால் அப்படி பண்ணலாம், பட் ப்ரொடக்ஷன் டீம்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. 500 crores இன்வெஸ்ட் பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவு போட்ட காசை திரும்ப எடுக்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக எடுக்கிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அப்போ தான் அவங்க அடுத்தடுத்த படத்துக்கு வந்து காசு இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரிலங்க. அதனால் ஜனவரி 19 இல்லைனா 20 வந்து திரும்ப ஹை கோர்ட்லேருந்து விசாரிப்பாங்க. ஸோ இப்போ நிறையா ரூமர்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, கடைசி வரைக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல அப்படின்னா இவங்க ஓடிடியில் டேரெக்டாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட்டு விஜய் அவர்கள் அப்படி பண்ணுவாராங்கிறது கொஸ்டின் மார்க் தான். எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டார் தான் நினைக்கிறேன். ஏன்னா கோவிட் டைமில் அந்த மனுஷன் வந்து மாஸ்டர் படத்தை வந்து ஓடிடியில் டேரெக்டாக ரிலீஸ் பண்ணாமல் 1 வருஷம் வெயிட் பண்ணி தேட்டரில் 50% ஆக்குபென்சியில் வந்து ரிலீஸ் பண்ணார். ஸோ இந்த மனுஷன் வந்து டேரெக்ட் ஓடிடியில் ரிலீஸ்லாம் பண்ண மாட்டார். ஸோ ஃபேன்ஸ் யாரும் பயப்படாதீங்க, கண்டிப்பாக தேட்டர்லேருந்து வரோங்க. ஆனால் எப்போ வரும்னு தெரில, பட் கண்டிப்பாக வரோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.